மத்திய அரசின் அவசரகால கடன் உதவி உத்தரவாத திட்டம் பயனடைவதில் இந்தியாவிலேயே தமிழகம் 2வது இடத்தை பிடித்து சாதனை. இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய இடம் பிடிப்பது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள்தான். வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் மிகப்பெரிய பங்களிப்பை அவை அளிக்கின்றன. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் இந்த தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அவற்றை தாங்கி பிடிக்கும் நோக்கத்தில் அவசரகால கடன் உதவி உத்தரவாத திட்டத்தை நரேந்திர மோடி அவர்களின் அரசு அறிவித்தது. அதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தொகுப்பாக ரூபாய் 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்து கொள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இந்த திட்டத்தின்படி வங்கிகள் மூலம் அவசர கால கூடுதல் கடன் பெறுவதற்கு கூடுதல் பிணைகள் எதுவும் கேட்கப்படுவது இல்லை. இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் கடந்த 18ஆம் தேதி ரூபாய் 1.5 லட்சம் கோடி கடனை அனுமதித்துள்ளன. அதில் இந்தியா முழுவதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு இதுவரை ரூபாய் 1 லட்சம் கோடி வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் 76,000 கோடியே 44,44,000 கடன் உதவியை அனுமதித்துள்ளன. அதில் ரூபாய் 56,483.41 கோடி ஏற்கனவே பட்டுவாடா செய்யப்பட்டுவிட்டது. தனியார் வங்கிகள் அனுமதித்துள்ள ரூபாய் 74,000 கோடியே 715 லட்சம் கடன் உதவியில் 45,762.36 கோடி கடன் உதவி அளிக்கப்பட்டுள்ளது. அவசர கடன் உதவி திட்டத்தின் கீழ் மாநிலம் வாரியாக பொதுத்துறை வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட கடன் விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இதுவரை அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ரூபாய் 6,007.32 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் தமிழகம் உள்ளது. தமிழகத்தில் உள்ள 2,28,095 தொழில் நிறுவனங்கள் ரூபாய் 5,693.71 கோடி கடன் பெற்றுள்ளன. 3வதாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ரூபாய் 5,554.08 கோடி கடனும், 4வதாக குஜராத் மாநிலத்திற்கு ரூபாய் 5,150.69 கோடி கடனும் வழங்கப்பட்டுள்ளதாக விவரங்கள் தெரிவிக்கின்றன.